ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, இது உன் அப்பாவின் தெய்வ வாக்கு. எல்லாமே கைவிட்டு போகிறது என்று கவலைப்படாதே. அதற்கு நீ முதலில் பொறாமை என்ற எண்ணத்தை வென்று காட்ட வேண்டும். கர்மாவை குறைத்து கொள்ள வேண்டும். நீ இலைகள் அனைத்தும் முதிர்ந்தவுடன் தான் மீண்டும் துளிர் விடுகிறது. மரம் அதற்காக வருத்தப்படுவதில்லையே. மனிதர்களுக்கும் இலையுதிர் காலம் என்று ஒன்று. கவலைப்படாதே. பொறாமை என்கின்ற வேண்டாத குணத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த லாபமோ நஷ்டமோ கிடையாது. பொறாமை என்பது இன்னொருவருக்கு கிட்டியிருக்கும் லாபம் அல்லது வளம், அவ்வளவுதான். வேறு ஒருக்கு ஒரு அதிர்ஷ்டமோ செல்வாக்கோ கிட்டிவிட்டால் நம்மால் அதை சகித்து கொள்ள முடியவில்லையே. ஏன், எதற்காக அந்த எண்ணம் உன் மனதை துளிர்விடுகிறது? அவதூறாக நாம் ஏன் பேசுகின்றோம்? அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டால் என்ன, லாபம் ஏற்பட்டால் என்ன? அதனால் நமக்கு என்ன கிடைக்கப் போகின்றது? நஷ்டம் ஏற்பட்டாவிட்டால் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதுவே லாபம் ஏற்பட்டுவிட்டால் நாம் அவர்களை கண்டு துன்பப்படுகிறோம். இது நல்லதா? அந்த மனிதன் வளம் பெற்றால் நமக்கு என்ன, நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் நமக்கு என்ன? இந்த ஜனங்கள் இந்த மத்தியில் இப்படிதான் சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கும் நலம் கிட்டும், நாமும் பாக்கியசாலிகள், இன்று அவருக்கு கிடைத்தது நாளை நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு அங்கிருந்து அந்த எண்ணத்திலிருந்து நீ வெளியே வந்துவிடு. அந்த பொறாமை என்கின்ற எண்ணத்தை உனக்குள்ளே கொண்டு வந்து விடாதே. அது கர்மாவை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு விடும். பெறுவதற்கு நீ முயற்சி செய். நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு முயற்சி செய். அதுவே நமது விருப்பமும் தீர்மானமாக இருக்க வேண்டும். நம்மிடமிருந்து அவன் எதையுமே எடுத்துக்கொள்ளவில்லையே. அவன் சம்பாதிக்கிறான், அவன் பெற்றிருக்கின்றான். அதனால் நமக்கு எந்த ஒரு பயனும் கிடைக்கப் போவதும் இல்லை. அது அவனுடைய கர்ம பலன். அவன் வளம் பெற்றிருக்கின்றான். அப்படி இருக்க அதை கண்டு நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும்? ஆகவே முதலில் பொறாமையை நீ வென்று காட்டு. கர்மவினை தானாக குறையும். மேலும் மேலும் கர்மாவை நீ வளர்த்து கொண்டு போகாதே. இது உன் அப்பாவின் வாக்கு. கர்மங்களை குறைத்து கொள்ள ஒரே வழி, அதை நீ தைரியமாக அனுபவிப்பதுதான். நீங்கள் எப்போதும் என்னை நினைத்து என் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உங்களுக்கு தருகிறேன். அந்த கர்மாவின் துன்பம் என்ற எண்ணமே உனக்குள் ஏற்படாதவாறு நான் எல்லாவற்றையுமே பாதுகாத்து பத்திரமாக தருகிறேன். உனக்கு நல்லது எதுவோ அதை நான் தருகிறேன். நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயோ அது வரும், நிச்சயம் உன்னிடம் வரும். உன்னை வந்து சேரும். மகிழ்ச்சியாகவே நீ இருப்பாய். எதை கண்டும் நீ பயப்படக்கூடாது. எதை கண்டும் பொறாமை எண்ணம் உனக்கே தெரியாமல் உன்னுள் சிறிதாக இருந்தாலும் அதை உடனே துளிர்விட்டு வரும்படி விட்டு விடாதே. விட்டுவிடு, நல்லது நடக்கும்.